கும்பராசி சனி பகவானை காரகத்துவம் பெற்ற ஒரு ராசி. இதனால நீங்க உங்களோட உடையில ஏற்படக்கூடிய கரையலுக்கு பத்திலாம் கவலைப்படாம உழைக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே நீங்க உழைக்கிற கடின உழைப்பு தாங்க. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா? பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும்? சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், கவனமா எந்த விஷயத்துல செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் இந்த கும்பராசி அன்புகள். இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த கும்பராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களுமே கும்பம் ராசியில் இருக்கு. எவ்வளவு சிரமையா செயல்பட்டாலும் நன்மைகளை பெற முடியல, எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்க கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதி, சிவபெருமான் உங்களுடைய ராசிக்குரிய கடவுள். அப்படிங்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் செய்து வைக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. அதே போல தொடர்ந்து ஒரு 7 வாரம் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீண்ட நாளா உங்களோட மனதுல நிறைவேறாத ஆசை இருக்கும், அது கண்டிப்பா நிறைவேறும். சிவபெருமான் உங்களுக்கு பரிபூர்ணமா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கார் இந்த மாதம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கும்பராசி மிகப்பெரிய பலம் உங்களுடைய கடின உழைப்பு தான். எப்படியுமே எவ்வளவு பின்னாடி இருந்தாலுமே உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக கடுமையா உழைக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. அதே போல எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே இந்த அன்பு பாசம் ஒருபோதும் மாறவே மாறாது. அதே போலதான் இருப்பீங்க. மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு, கிரகநிலை அமைப்புகள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும். நிறைய பேர் இவங்க கிட்ட ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்தையுமே போன் மூலியமாவே கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம இப்ப உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியா நிறைய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த சமயத்துல உங்களோட தொழிலை எப்படிலாம் விரிவுபடுத்தலாம்னு யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அந்த யோசனையை செயல்படுத்த வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முதலீட்டுக்காக நீங்க வாங்கிய கடன் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுக்கும். வேலையில கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சா நல்லது. மேலதிகாரிகளின் பேச்ச தட்டாதீங்க. சொல்ற வேலைகளை கரெக்டா கச்சிதமா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதனால ஏதாவது சோம்பேறித்தனம் வரும்பொழுது கூட அதை தவிர்த்துட்டு உங்களோட வேலையில நிதானத்தையும் கவனத்தையும் செயல்படுத்தினா நன்மைகளை நீங்க இந்த மாதம் பெற முடியும். அதே போல நீங்க கொஞ்சம் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சுரவுகள் வரலாம், கவனமா இருங்க. சண்டை போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. தினமுமே நீங்க எழுந்தவுடன் முருகப்பெருமான மனமாற வணங்கி வருவதன் மூலம் அன்றைய தினம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், தைரியம் வருவதற்கு முருகப்பெருமானுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. சிவபெருமானின் அருளை பெற நீங்க முருகனை வணங்கி வருவதுமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான். இதையுமே நீங்க தொடர்ந்து செஞ்சா நன்மைகளை பெற முடியும். இப்ப வந்துட்டு கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படக்கூடியவங்க தான் நீங்க.
நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு செயலாற்றக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் மிகவும் யோகமான மாதம். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு சனி சஞ்சாரம் செய்யறதுனால மனதில் ஏற்படக்கூடிய சலனங்களையும் ஆசைகளையும் உண்டாக்கக்கூடிய நிலையில குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கிறார். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாக்கும். இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க அமைதியா இருந்துட்டு வந்திருப்பீங்க. இனிமே வேகமா செயல்பட போறீங்க. மீண்டும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை இப்பொழுது கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மனக்குழப்பங்கள் விலகும். 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாகும் பொழுது கோவில் வழிபாடுகளை மேற்கொள்ள போறீங்க. பெரிய மனிதர்களின் துணை உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் பிரிந்தவங்களுக்கும் புதிய உறவு கிடைக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு நட்சத்திர அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் நீச்சம் அடைவார் இல்லையா? அப்பொழுது அவரால் நிறைய பலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. புதன் பகவானின் சஞ்சாரம் வேணா உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க இந்த மாதம் புத்திசாலித்தனமா செயல்பட்டா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். பெரிய அளவுல பாதிப்புகள் வராம நீங்க உங்களை காத்துக்கொள்ள முடியும். அதே போல உங்களை நீங்களா வெளிப்படுத்தி கொள்ள போறீங்க. குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிடும். மாணவர்களுக்கு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகலாம். இழுபறியா இருந்து வந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா குரு பகவான வியாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையான பலத்தை நீங்க பெற முடியும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளா கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமா பல வாய்ப்புகள் அமைய போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுக்கு நிறைய ஆசைகளை அதிகரிக்க செய்வார். குறுக்கு வழியில செல்வதற்கான வாய்ப்புகளும் வரும். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணவே கூடாது. கேது பகவான் நட்புக்கிடையே விரிசலை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை சண்டை சச்சரவுன்னு வரும் பொழுது இன்னுமே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். மன ரீதியா சில சஞ்சலங்கள் வரலாம். கவனமா இருங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய செயல்களில் மட்டும் நீங்க கவனமா இருந்தா எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும். என்னதான் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். மேலும் நன்மையான மாதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? குடும்ப உறவு நண்பர்கள் கிட்ட மட்டும் பேசும் பொழுதும் எச்சரிக்கையா செயல்படணும். கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படாமல் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். என்ன வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வைகளால் ஜென்ம குரு சனியினால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காம பார்த்துக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். நேற்றைய எண்ணம் பூர்த்தியாகும். தள்ளி போன முயற்சிகளுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குடும்பத்துல சுப காரியம் நடக்கும். சொத்து சுகம் வண்டி வாகனம் இந்த கனவு நனவாகும். வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். புதனின் சஞ்சாரமுமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட்டா நன்மைகளை பல வகையிலும் உங்களால் அடைய முடியும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் லாபத்தை கொடுக்கும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானம் உயர்ந்து காணப்படும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். மேலும் இந்த வாரம் வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்க பரிகாரமா நீங்க காளிகாம்பாலை வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் உங்களை விட்டு விலகிடும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கால நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வெற்றி தரும் நாட்கள். பிறந்திருக்கும் மாதம் உங்களுக்குமே பல வகையிலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போக போகுது. குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு உயரும். நேற்றைய கனவு நனவாகும். தடைப்பட்ட முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். முளைநிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இத்தனை நாளும் அமைதி காத்து வந்த நீங்க இனி வேகமா செயல்பட போறீங்க. மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செஞ்சும் பொழுது வேலை பளு கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அனுசரித்து செல்வது, புதிய நண்பர்களிடம் கவனமா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் இந்த மாதம்
பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வீணா ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் உங்களை விட்டு விலகும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க நீங்க திருவல்லீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் வளம் நிறைந்த நாட்களை நீங்க அனுபவிக்க முடியும். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.